தெம்மா தெம்மா தெம்மாடி காத்து, ஹே தெம்மா தெம்மா தெம்மாடி காத்து, தெம்மா தெம்மா தெம்மாடி காத்து, தெம்மா தெம்மா தெம்மாடி காத்து. என்ன என்ன கருமண்டா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ கன்றாவிடா ஏன்டா அப்படி அலையிற? அலையாதீங்கடா, நல்லா நடக்கும்டா, உங்களுக்கு நடக்காமே போயிடும். ஏன்டா அலையிறீங்க இப்படி? என்ன ரீல்ஸ்லாம் ரீல்ஸ் போடா, அலையிறாங்களே இப்படி உன் பையன் இந்த இப்படி ஒரு பாட்டு ஆடுறான். என்ன ஸ்டெப்புங்கிற? தெம்மா தெம்மா. ஐயோ மானம் போயிருச்சே, மரியாதை போயிருச்சே, இந்த நாய் படாத படுத்துறானே. டேய் என்ன குளிர் காலத்துல நமக்கு ஃபேனே தேவைப்படும். இப்போ ஃபேனை போட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க ஃபேன் போடுறீங்க, இப்ப தேவைப்படுது உங்களுக்கு, காத்து வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபேனை போட்டா கரக் கரக் கரக்குன்னு சுத்துறானே. என்ன திமிரு? ஏய் உடைச்சு தள்ள எனக்கு. உடைச்சா இருக்கிறதும் போடலாம், வெறும் சும்மா உட்கார வேண்டியதான். சும்மா இருக்கலாம். ஃபேனை போட்டா சில டைம் வந்து ஃபைட்ட பூரா இட்டு கறக்கி விட்டுருது, இல்லாட்டி காத்தே வர மாட்டேங்குது. ஃபேன் அப்படித்தானே இருக்கும். உங்க வீட்டுல எப்படி ஃபேன் ஓடுது? உங்க வீட்லயும் இப்படித்தான் அதே மாதிரிதான் ஓடுது. கூட்டுக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பண்றாங்கண்ணே. மனுஷங்க எவனும் உருப்படக்கூடாது, நிம்மதியா இருக்க கூடாதுன்னு பண்றாங்கண்ணே. அது எப்படின்னு குளிர் காலத்துல உனக்கு ஏதோ ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல் போவோம் வா. அங்க ஃபேன் இருக்குமா? அங்க எப்படி விடுதுன்னு பாப்போங்க. இன்னைக்கு போட்டுறேன் நானு. எல்லாம் ஏழு ஆயிட்டாங்கண்ணே, ஃபேனே கிடையாதுண்ணே. அது எப்படிண்ணே வெயில் காலம் வந்தா மட்டும் ஏன்னு நீ எனக்கு இப்பத்தானே தேவைப்படுவேன், இப்பத்தானே தேவைப்படுற. ஏர் கூலர் வாங்கி தரேன்டா வாடா, ஏர் கூலர் வாங்கி தரேன் வாடா. வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கா? ஆமாடா. தாங்க முடியலையா? முடியலை. எரிச்சலா இருக்கா? நீ பேசுறதா எரிச்சலா இருக்கு. இல்ல இரு, நான் ஐடியா பண்றேன் நானு. ஒன்ன அப்ப குளு 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 நாங்க பண்றேன் நல்லா பண்றேன் பண்ணுவேன். என்ன பண்ணுச்சு நாதாரி? வெக்க ஓவர் ஆகுதே. டேய் என்னடா பண்ணி தொலைச்சிட்டு வந்த? இருக்கிறத விட இன்னொரு 10 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சுடா. என்னடா பண்ணி தொலைச்சிட்டு வந்த? நேச்சுரல் மெத்தட்ல தண்ணிய ஊத்திட்டு வந்திருக்கேன். எவ்வளவுடா தண்ணி ஊத்துறேன்? டேங்க காலி பண்ணிட்டேன். என்னடா இன்னைக்கு சடவுனா மோட்டர் போட முடியாது, தண்ணியே வராது, பாத்து வச்சுக்கங்க. எப்போ வரும் கரண்ட்? அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி வராதுங்கறா. என்னடா யோசிக்கிற? சிவில் இன்ஜினியர் சொல்றா. மாப்பு இருக்கா? இருக்கு. துணி இருக்கு, எடுத்துக்கிட்டு மேல வா. தண்ணி இருக்கு, அப்படி நனைச்சு டேங்க்ல புளிஞ்சு அப்படியே தண்ணிய பூரா மேல டேங்க்ல ஏத்திடுவான். இதெல்லாம் எதுல மாப்ள யோசிக்கிற? தட் இஸ் சிவில் இன்ஜினியர் மூளைஸ். இன்னைக்கு அந்த சிவில் இன்ஜினியர் மூளையை நான் பாத்துறேன்டா. வாடா. உங்களோட வியாதி என்னன்னு எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரிவித்து சொல்லுங்கம்மா. எனக்கு காலில வந்து பிரெயின் டியூமர் வந்துருச்சு. காலில பிரெயின் டியூமர். நல்லா கேட்டுக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். காலில பிரெயின் டியூமர். இந்த எலும்பு அப்படியே அரைச்சிருச்சு, அப்படியே அரைச்சு தின்னுடுச்சா. நாக்குல டிவி வந்துருச்சான். நாக்குல டிவி வந்தா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியாதது இல்ல, நாக்கே அரிச்சிரும். கால் பாதத்துல ஈபி வந்துருச்சு. கால் பாதத்துல ஈபியா? அது எப்படி ஈபியா வராதே? புது ஒரு நோய் இருக்கு, புதுசா நோயெல்லாம் உண்டாக்குது, பிசாசு உண்டாக்குது. நீங்க சிந்திச்சு பார்க்கணும். முதுகுல டெங்கு. என்னது சம்பந்தம் இல்லாம நான் வாங்கி வருது உனக்கு? எப்படி வருவேன்? கோவிஷீல்டு தானே போட்டா? இல்லையே, வேக்சின் போட்டுட்டியா? வேக்சினும் போடல. ரஷ்யா வருது. உனக்கு ரஷ்யா வருது எப்பயுமே ஒரு மாதிரி இருக்கு. ரஷ்யன்ஸ் ரஷ்யன்ஸ் போட்டேன். நீ ஸ்புட்னிக் போட்டுட்டு எனக்கு மட்டும் ஏன் கோவிஷீல்டு சஜஸ்ட் பண்ண? இல்ல முதல்ல கோவிஷீல்டு போட்டு பார்த்தேன், அது ஒரு நாள் படுத்து வந்துருச்சா. சரி நம்ம என்ன போவோம், நம்ம ஸ்புட்னிக் போவோம். ஸ்புட்னிக் போயிட்டேன். ஸ்புட்னிக் தம்பி ஒரு டெத் ஆயிடுச்சு, அதுக்கு உண்டான ஆட்கள் எல்லாம் கூட்டா போகுது. டெத் பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறத விட்டு தைரியமா இருக்கும். ஒண்ணு நான் இருக்கேன் உனக்கு. போறதே நீ தான்டா. நானா? கொஞ்சம் என்னைய மட்டும் உள்ளூர் பக்கத்து ஒரு விஷயம் போட வச்சுட்டு ருஷ்யா போடுற நீங்க. ருஷ்யா இன்னொரு வாட்டி ருஷ்யாவை பத்தி பேசினா வாயை கிழிச்சு விட்டுறேன் பாத்துக்க. நான் தான்டா பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தாங்குழி பக்கோடா. டேய் போடா. ஓகே ஓகே, மழைலாம் நின்றுச்சுடா. பயந்துட்டான். அறிவு இருக்காடா? இப்படி வந்து திடீர்னு பேய் மாதிரி எந்திரிச்சுன்னா அப்புறம் பயப்படாம. பயந்துட்டுல நீதான். அது பயம் கிடையாதுடா, இதுக்கு பேரு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அது இருந்தாதான் நரம்பு மண்டலம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அனிச்சை செயல் அதெல்லாம். நம்மளே நினைச்சாலும் நடக்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. கரண்ட் ஆஃப் பண்ணதே விளையாடாதீங்கடா.
காப்பாத்துங்களே, கதவை திறங்களா. ஐயோ சாப்பிடு. சாப்பிடுறியாடா? தட்டி எடுத்து சாப்பிடு போ. இன்னும் கொஞ்சோண்டு குழம்புக்கு எடுத்து வரவா? பாத்தியா குப்பை தட்டி ஞாபகம் இருக்கா? பார்த்து இருந்துக்க. ஏய், இப்ப எதுக்குடா சேரன் மாதிரி நடிச்சிருக்க நீ? சாரி ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கிற? இதுக்கு சாரி கேக்குற? என்ன பண்ண? என்ன பண்ண? குப்பை தொட்டில இருந்து எடுத்த பையன் இருந்தாலும் என்ன நீங்க இத்தனை வருஷமா பார்த்து என்னைய வளர்த்து என்னைய ஆளாக்கி இருக்கீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன். எங்க மூஞ்சிய காட்டு. குப்பை தொட்டில இருந்து எடுத்த யாரா சொன்னது? எந்த இடத்துல பேசுன? பெரியவனா? டேய் பெரியவனா, எங்க போற? என்னடா சொன்ன அவன்கிட்ட? என்ன சொன்னேன்? அந்த குப்பை தொட்டி சொன்னா அத போய் நம்பிக்கிட்டு இருக்கா. டேய் சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன் நானு. சும்மா யாரா சொன்னது? உங்க ரெண்டு பேர்த்தையுமே ஜிஹெச் குப்பை தொட்டில இருந்தா எடுத்தோம். வந்துட்டாங்க ரெண்டுமே குப்பை தொட்டில. அம்மா பெத்த தாய் தெய்வத்துக்கு சமம்டா. ஏய், எனக்கு தெய்வம் தான்டா. சாமா தெய்வம், தெய்வங்கிறது சாதாரணமா என்ன கூப்பிடுறீங்களா? மரியாதை பேசுறேன். அம்மா இருங்கடா. அம்மா வந்துருச்சு. கேட்கலாமா? சண்டை சொல்றது கேளுடா. தலைப்புள்ள வீட்டுலதான் எப்பயுமே அம்மா அப்பாவை தலைப்புள்ள தான் சரிதான்டா, பாக்கணும். நான் தலைப்புள்ள பாக்குறதா முறை. உனக்கு மரியாதை கிடைக்கும். ஆமா, இவன் வந்து பார்த்தா அப்படி மரியாதை. போடா. பாசம்னா இதான்டா பாசம். தாய் பாசம்னா இதுதான்டா. ஆமா, இல்ல பாசம். ஏன்டா நீங்க வேற? அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. ரெண்டு பேத்துக்கு புள்ள பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு குண்டி கழுவி விடுறதுக்கு, குளிப்பாட்டி விடுறதுக்கு, டைப்பர் மாத்தி விடுறதுக்கு கூப்பிடுறாங்க. இது ரெண்டாவது ஒரு புள்ள பிறந்திருக்கு. அதை பாக்குறதுக்கு இந்த முதையை கூப்பிடுது. இவனுக்கு இப்பதான் மூத்த புள்ள, அதனால இது கூப்பிடுது. மத்தபடி பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமா. ஏய், டேய், நிறுத்துங்கடா. உங்க ஆட்டம்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு ஏற்கனவே புள்ள பிறந்திருக்குல, ஏற்கனவே வீட்டுல வந்து இருந்திருக்கல. ரெண்டாவது புள்ள தானே இவனுக்கு. இப்பதான் முதல்ல புள்ள பிறக்குது. அதனால இவன் வீட்டுல ஃபர்ஸ்ட் மாசம் இருந்து 2ஆம் மாசம் வரேன். ஆமா ஏமா ஏமா நீ வரல, டைப்பர் எல்லாம் என்னைய மாதிரி தருவாமா? இந்த ரிமோட்ட ஒரு இடத்துல சொன்னா வைக்கவே மாட்டேங்கிற. நீ டிவி கிட்ட வச்சிரு, நான் சொல்றேன். சோஃபால போடுற, அங்க போடுற, பாத்ரூம்ல இருந்து நான் எடுத்து வரேன். இப்ப ரிமோட்டை வந்து நான் வச்ச இடத்துல, நீங்க வச்ச இடத்துல இல்ல, அது நான் எங்க மாத்தி வச்சிட்டேன். டிவி பக்கத்துல வைக்க வேண்டியது. சொல் பேச்சு கேட்கலாம். என்ன நல்லா யோசிச்சு பாருங்க. 2022 மார்ச் மாசம் 21ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி இருக்கு. நல்ல பெய்யுற மாதிரியே இருந்துச்சு, ஆனா பெய்யல. அன்னைக்கு சாயந்தரம் சுப தினம் 6:30 மணிக்கு கும்ப ராசிக்கு ஏதுவான நேரத்துல கல்யாண தேதி சொல்ற மாதிரி நான் சொல்லி கல்யாணம் கிடையாது. செருப்ப வாசல்ல கழட்டி போடாம வீட்டுக்குள்ள வந்து கழட்டி போட்டிருந்தீங்க. சாமி அதை எடுத்து கடிச்சு பிச்சு எரிஞ்சிருச்சு. இது யார் தப்பு சொல்லுங்க? செருப்போடு அந்த டவலை பாருங்க. டவல் என்ன பெட்ல பெட்ல போடுறீங்க. அது என்னது? பாத்ரூம்குள்ள லைட் எரியுது. வெளியே வந்தா லைட் ஆஃப் பண்ணுமா இல்லையா? போன் எடுத்துட்டு உள்ள போறீங்க, 4 மணி நேரம் ஆகுது. எதுக்கு பாத்ரூம்குள்ள முத போன்? ஷார்ட்ஸ் பாப்பேன் உள்ள போய். இப்ப நான் பண்றது மட்டும் தான் அந்த வீட்டுல தப்பு. நீங்க பண்றது எல்லாமே தப்பே கிடையாதா? சொல்லுங்க. 2021 சாயந்தரம் என்ன இதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்க? ஹால்ல வாட்சியை பாத்துக்கிட்டு இருக்க. என்ன மணி 8:50 ஆச்சு. சரி, 9 மணிக்கு ஒன்னு நடக்கும், அதை பாத்துக்கிருக்கேன். 9 மணிக்கு ஒரு நடக்குமா? ஆமா, அவன் ஒய்ஃப் அப்பதான் எந்திரிச்சு வருவா வெளியே. முந்தா நேத்து 8:40க்கு எந்திரிச்சா, நேத்து 8:50, இன்னைக்கு இந்த 8:50 ஆயிடுச்சு வரல. அப்ப 9 மணிக்கு தானே வருவா. அப்ப எந்திரிக்கிறது உனக்கு எப்படி சமைச்சு கொடுத்து எப்படி சாப்பிடுறது? என்ன மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுகிட்டு டண்டரக்கறன்னு ஆடும். அதுதான் நடக்கும். 9 மணி. என்ன 9 மணி? நீ எந்திரிச்சு வரதாமா சொல்லிக்கிறீங்க. உன் டைம் என்ன? இல்லம்மா, அவ குழந்தை வேற வச்சுக்கிட்டு குழந்தை தூங்குறதுக்கு ஏதாவது இருக்கு. நைட்ல கஷ்டப்பட்டு நீ வக்காலத்து வாங்குறியா? நான்லாம் பிள்ளையோ வளர்க்கல. உங்களை எல்லாம் குப்பை தொட்டில இருந்து அள்ளி கொண்டாந்து வளர்த்தேன். அப்படித்தானே? 4 பிள்ளைய பெற்றிருக்கேன். வந்துட்டேன் புள்ள வளர்க்கற பத்தி. 9 மணிக்கு எந்திரிச்சா குடும்பம் பரவாயில்ல. போமா 9 மணிக்கு. போமா போமா போமா. நைட்டு பாப்பா அழுவால. சரி, உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க ஃபீட் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. நீங்க சமாளிக்கிறீங்க, நான் நிம்மதியா தூங்க. நான் எப்படி ஃபீட் பண்றது? இல்ல அது பாப்பா அழுவிட்டு இருந்தா ஏம்மா எனக்கு ஒரு இது சொல்லுங்க. நைட் என்னங்க சாப்பிடுறீங்க? நீங்க உனக்கு என்ன விருப்பமோ செஞ்சு நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இல்லம்மா, உனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. நீ இல்லங்க, நீங்க சொல்றது தானங்க செஞ்சு தர முடியும். சும்மா நான் எனக்கு பிடிச்சதை நான் உங்களுக்கு செஞ்சு தர முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க.
மதியம் தான் அரைச்சேன், புளிச்சிருக்காது. சப்பாத்தி சப்பாத்திக்கு குருமா வைக்கணுங்க, டைம் ஆகுமே. கஞ்சி காய்ச்சி வச்சிரு. கஞ்சி எனக்கு உல வைக்க தெரியாதுங்க, வடிக்கிறப்ப. நீங்க வடிக்கிறீங்களா? உனக்கு என்ன முடியுமோ, என்ன தெரியுமோ, நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. பேசாம மேகி சாப்பிடுறீங்களா? சரி, மேகி போய் வாங்கிட்டு வந்துருங்க. இல்லன்னா அப்ப எதுக்கு சொல்ற மேகி வாங்கிட்டு வாங்குறாருமா? கடைக்கு போக சொல்றதுக்கு என்ன? வாங்கி தானங்க சாப்பிடணும். சரி உருமா, தோசை ஊத்தி தரேன், ஓகேவா? சரி தோசை முதல்லயே சொன்னேன் தோசை அது இது பேசிட்டு இப்ப திருப்பி தோசை. ஏங்க நாளைக்கு மதியம் என்னங்க சாப்பிடுறீங்க? சாப்பாடு எனக்கு வேணாம், போறேன். ஏங்க இருங்க, சாப்பாடு விஷயம் யோசிச்சே மண்டை வழியா இருக்கு. இருங்க, நான் வளர்றேன். ஐயோ பால்கனில இருந்து குதிச்சிட்டாரு. ஐயோ டேய் டேய், ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? விளையாடுறமே கண்ணு தெரியல உனக்கு? கண்ணை டிக்கிலே வச்சிருக்க. அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. பந்த போடுங்களாண்டா. ஏன்டா அப்படி போட மாட்டேங்கிறீங்க? பந்து எரிச்சலா இருக்கு. பின்னாடி ஆள் நிக்கிறாரியா? எங்கடா நிக்கிறான்? ஓரமா போடா. என்ன பார்வை லுக்கு கொடுக்கிட்டு இருக்க? காது கேட்காது போட்டு இருக்கு. இப்படி வா, இப்படி நில்லு. பந்த சாத்திரத்துல ஒரு சாத்திரம்னா எல்லாம் நல்லா கேட்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா நடு ரோட்ல கிரிக்கெட் விளையாடுற தப்பு. காதை புடிச்சு விளையாடுக்கல, நீ காதை புடிச்சிருக்க. அங்கிள் சாரி அங்கிள், நான் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன். யார் நீ? சின்ன பையனாடா? உனக்கே இந்நேரத்துக்கு சின்ன 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 பசங்க 4 பசங்க இருக்கணும்டா. நேரம் சுகர் பிபி எல்லாம் செக் பண்ற லெவலுக்கு வந்துருச்சு. கிரிக்கெட் வந்து ஏமா கழிச்சு நீ போயிடுவே. நீ நான் இந்த